வந்துட்டு மழை காலம்னு ஒன்று வந்துச்சுன்னா சிவகங்கையில் விளையிற அளவுக்கு எங்கேயுமே விவசாயம் கிடையாது. இங்கே ஒரு குளம் கூட இருக்குது, ஆனால் இங்கே யாருமே தூண்டி போடல. ஸோ 1.5 கிலோமீட்டருக்கு மேலே வந்துருக்கேன் ஹைவேலேருந்து. வெயில பாருங்கள், வெயில் மண்டே புழக்குது. ஊர் பேரே கம்மாக்கரைன்னு போட்டிருக்கு. ஸோ அந்த ஊருக்கு போய் பார்ப்போம். நிச்சயமாக அந்த ஊரில் கம்மா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊர் பேரை பாருங்களேன், போர்டில் போட்டுருக்காங்க பாருங்கள், கம்மாக்கரை. ரைட்டில் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஊரில் போய் பார்ப்போம். இயற்கை தான் எங்களை கெடுத்தது. இப்போ நீ கெடுக்கல, நீ வந்து அடிக்க வராயின்னு வச்சுக்கலாம், 2 அடி வாங்கிட்டு போட போயிட்டு பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகலாம். மருந்தடிக்க மிஷின் வந்துருச்சு. இப்போ ட்ரோன் வச்சு ஒரு 10 ஏக்கர் போடுறாங்கன்னா அவங்க ட்ரோன் வச்சு அடிக்கிறாங்க. இப்போ நாங்கள் சின்ன விவசாயம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் ட்ரோன் வச்சு அடிக்க முடியுமா? அப்படியே இந்த ஊரை பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரோடு ஓரத்தில். ஆனால் ஒரு 10 கிராமம் தாண்டி விட்டு ஃபுல்லாமே விவசாயம் தான். செம்மையாக விவசாயம் போட்டுருந்துருக்காங்க. எல்லாம் அறுவடை நடந்துருக்கு. ஃபுல்லாமே இங்கே வந்து நெல் தான், நெல் மட்டும் தான் போடுறாங்க. சீசன் முடிஞ்சிட்டு போல எல்லா இடத்துலையுமே அறுவடை முடிஞ்சிருச்சு. ஓகேவா, கிட்ட போவோம். சிவகங்கை மாவட்டத்தில் விவசாயம் இல்லைன்ட்டு நிறையா பேர் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது வந்துட்டு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா வந்துட்டு மழை காலம்னு ஒன்று வந்துச்சுன்னா சிவகங்கையில் விளையிற அளவுக்கு எங்கேயுமே விவசாயம் கிடையாது. பாருங்க, தான் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் நடக்கல தொண்டி ஒரு 25 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஓகேங்களா, தொண்டி தான் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் நான் இருக்க பிளேசஸ் எல்லாம் காமிச்சிட்ருக்கேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கம்மா இருக்குன்ட்டு. செம்ம தண்ணி இந்த கம்மாயில். கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் வந்துட்டு தண்ணி தான் இருக்குது, தண்ணியாக தான் கிடக்குது இந்த கம்மாயில். மழை டைம் முடிஞ்சு வர வழியில் கூட ஒரு சில கம்மா இருக்குது, இந்தளவுக்கு தண்ணி இல்லை. இது நல்லா பெரிய கம்மாயாக தான் இருக்குது. இந்த மாதிரி கம்மா பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம் தாங்க. ஆமாம், பாருங்க சுற்றியில் வீடு தான். ஆனால் அந்த வீட்டு ஓரத்துலையுமே நெல் விதைச்சி அறுவடை நடந்திருக்கு. வீடு அருகிலையும், வீடுக்கும் பக்கத்துலேயும், பக்கத்தில் வீடு இருக்குது, வீடுக்கும் பக்கத்துலேயும் விவசாயம் பண்ணி நெல் அறுவடை நடந்திருக்கு. ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் எந்த அளவுக்கு விவசாயிங்க அதிகப்படியாக இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். பாருங்க, போகிற வழியில் ஃபுல்லாமே வந்துட்டு விவசாயம் தான். ஃபுல்லாக நெல் மட்டும்தான் போட்டிருக்காங்க, நெல்லை தவிர எதுவுமே போடல. ஃபுல் அண்ட் ஃபுல் நெல் மட்டும்தான். அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்க்குறப்ப காமிக்கிறேன், எல்லாமே நெல் மட்டும்தான். எல்லாம் அறுவடை முடிஞ்சு, அவ்வளோதான். ஏன்னா அது வாங்க பார்த்த பூமி இல்லை. ஸோ மழை சீசன் டைமில் மட்டும்தான் அந்த மாதிரி நெல்லெல்லாம் போடுவாங்க. முடிஞ்சு, ஸோ மழை சீசன் முடிஞ்சு. ஸோ நெல் விதைக்கிட்டோம், அது கரெக்டாக அறுவையும் நடந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா, நல்லபடியாக நீங்கள் இந்த வருஷம் முடிச்சிருப்பாங்க போல. ஒரு சில வருஷம்லாம் வந்துட்டு விதைச்சதுக்கப்புறம் மழை இருக்காது. அப்படி இல்லைன்னா ஒரு சில வருஷங்களில் மழை அதிகமாக வந்து நெல் அந்த இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டேமேஜ் பண்ணிடுவேன். அந்த மாதிரி பிரச்சனைலாம் தாண்டி கடந்து வந்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் அந்த வருஷம் ஆகாமல் நல்லபடியாக நெல் அறுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்டும் நல்லா பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இப்படின்னு ஒரு வில்லேஜுக்குள்ளே பூந்துட்டோம். வில்லேஜ் ரோட்டில் போயிட்டுருக்கோம், சின்ன ரோட்டில். இந்த ரோட்டில் வந்துட்டு ஒரு பையன் சொன்னார், இந்த சைடில் தூண்டில் போட்டுருப்பாங்க, நீங்கள் பாருங்கள், இருக்கான்னு பாருங்கள். இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒரு குளம் கூட இருக்குது, நாங்கள் யாருமே தூண்டில் போடல. ஸோ இந்த பக்கம் தூண்டி போடுவாங்க, என்ன பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். நம்மளும் வந்துட்டுருக்கோம். எல்லாமே பார்த்தோன்னா விவசாயம் பண்ண நிலமாக தான் இருக்க தேவை. ஒரு இடத்துல கூட குளத்தையோ இல்லை கம்மாயோ காணும். போய்கிட்டே இருக்கும். என்னது தலக்காவோ அப்படின்னு போட்டிருக்கு, ஒரு 1 கிலோமீட்டர் போட்டிருக்கு இந்த போர்டில். வந்த வழி ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே வந்திருக்கேன் ஹைவேலேருந்து. எல்லாமே அங்கே ஸ்டார்டிங்கில் உள்ளே என்ட்ரானதுலேருந்து அப்போ போய்கிட்டு இருக்க வரைக்கும் வந்துட்டு ஃபுல்லாமே விவசாய நிலமாக தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே நெல் மட்டும்தான் போடுவாங்க. மற்றபடி காய்கறிகள், கடலை, கிழங்கு வகைகள் இதெல்லாம் எதுவுமே போட மாட்டாங்க. அதுவும் 6 மந்த் மட்டும்தான் இந்த விவசாயம் சொல்கிறாங்க. மழை காலத்தில் மட்டும், வின்டர் சீசன் அந்த மாதிரி இடத்துல மட்டும் சொல்கிறாங்க. ஏரியா வர வெயிலை பாருங்கள், வெயில் மண்டே புழக்குது. தண்ணிட்டு போட்டு வந்திருக்கேன். அதையும் தாண்டி உள்ள ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குது. போவோம், போய் பார்ப்போம். கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட சிவகங்கையிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். ஆனால்
பெட்ரோல் வேறு டவுன் ஆகிடுச்சு, எம்டி வந்துடுச்சு. இங்கே பெட்ரோல் பங்க் வேறு இருக்கான்னு தெரியல. இது ஒரு வில்லேஜ் தானே, ஸோ பங்க் வேறு இருக்கான்னு தெரியல. போய் பார்ப்போம். சூப்பராக ஊர் பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும். இந்த விவசாயம் பண்ண நேரத்தில் வந்துருந்தோன்னா அந்த க்ரீனாக பார்க்குறதுக்கு இந்த ஊருக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்திருக்கும். இந்த பாருங்கள் லைன் கம்பி நிலத்துக்குள்ளே எப்படி போகுதுன்ட்டு கண்டினியூவாக அப்படியே லைனாக போகுது பாருங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. உள்ளே வந்துட்டுருக்கோம், உள்ளே போய்கிட்டு இருக்கோம். தலக்கா ஊர்னு போட்டிருக்கு ஊருக்கு போய் பார்ப்போம் இந்த ஊரில் ஏதாவது கான்டென்ட்டு கிடைக்குதான்னுட்டு. அந்த பக்கத்தில் அந்த லாஸ்ட்டில் பார்த்தோன்னா ஆடு மருந்து வைக்கிறாங்க. அந்த பக்கத்தில் கொஞ்சம் க்ரீனாக தெரியுது. ஸோ போய் பார்ப்போம் இந்த ஊர் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் அந்த ஊர் ஃபுல்லாமே விவசாயத்துக்குன்னு உருவான ஊராக இருக்கும் போல். கண்டு கட்டின தூரம் வரைக்கும் விவசாயம் தான் போட்டுன்னு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணுற கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். இல்லைனா அதெல்லாம் சூப்பராக கற்றுருக்கோம். இருக்கலாம் நாங்கள் அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். இங்கே நம்ம ஒரு ஊர் போட்டுட்டு கம்மாய்க்கரை, ஊர் பேரே கம்மாய்க்கரைன்னு போட்டிருக்கு. ஸோ அந்த ஊருக்கு போய் பார்ப்போம். நிச்சயமாக அந்த ஊரில் கம்மா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஊர் பேரை பாருங்களேன், போர்டில் போட்டுருக்காங்க பாருங்கள், கம்மாய்க்கரை. இந்த ரைட்டில் கட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்ப்போம். பின்னாடி யாரும் வரல, ரைட்டில் கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்பீடு பிரேக்கு சார் வந்துப்பா, ஸ்லோ பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பறவை வண்டி முன்னாடி வந்துட்டு போகுது. அங்கே போய் லைன் கண்ட்ரோல் காமிச்சிடுவோம். சரி, எப்படியோ உள்ளே போய் பார்ப்போம். வண்டி நான் இந்த வீடியோ பஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா ரோடு கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லை. ஸோ அந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு நான் உள்ளே போய்ட்டு அந்த பிளேஸ் கிடைச்சி நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். வாட்ச் பண்ணுங்கள். சும்மா சொல்லுங்கய்யா. என்ன பொங்கலுக்கு நெல் சாஞ்சிருச்சிடலாம். பொங்கலுக்கு வயக்காடு பூரா சாஞ்சு தண்ணியில கிடந்து முளைச்சே போச்சு. ரொம்ப தெருவா போச்சு. அந்த வைக்கல கூட கட்ட மாட்டேங்கிறாப்ல. வைக்க பூரா கிடக்கு, அங்கிட்டு கிடக்குற வைக்கலாம் சுத்தமா கட்ட மாட்டேங்கிறாப்ல. அந்த வைக்க தேவையில்லை அப்படின்னு இந்த பிஸ்கட்டுக்கா இந்த இது காளானுக்கு கட்டினாங்க. அவனு 20 ரூபாய் கட்டவே இந்த போட்டுட்டே போயிட்டான் எல்லாமே. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், மழை பெஞ்சாலே இதுதான் ரீசன். விவசாயிகளுக்கு இதில் லாஸ் ஆகுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் ரீசன். நெல் கீழே விழுந்துருது மழை டைமில். அந்த மழை பெஞ்சு தண்ணி தேங்குற டைமில் நெல்லெல்லாம் கீழே சாஞ்சிருது இல்லை, சாயிறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில வீடியோவில். அந்த மாதிரி சாயும்போது நெல்லெல்லாம் உள்ள விவசாய நிலத்துக்குள்ளே கொட்டிடுது. கொட்டிங்க பாருங்கள் எப்படி முளைச்சி வந்துருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், அந்த மாதிரி நெல் கொட்டி நெல் கொட்டிடுறனால உங்களுக்கு நெல் வந்துட்டு அந்தளவு அதிகப்படியாக கிடைக்கிறது இல்லை. ப்ளஸ்ஸு இந்த வைக்கக்குள்ளெல்லாம் இருக்குல்ல, வைக்கக்குள்ள நிறைய மாடுங்களுக்குலாம் இந்த வைக்கக்குள்ள வந்துட்டு வாங்குவாங்க. இந்த வைக்கக்குள்ளையே எந்த அளவுக்கு லாஸ் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது வைக்கக்குள்ள வந்துட்டு இந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வாங்குவோன்னு சொல்கிறாங்க, வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணியில் நனைஞ்சிச்சின்னா அழுகிரும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், தூளாக உடையுது பாருங்கள், தூளாக உடையுது பாருங்கள். இந்த மாதிரி உடையிற நெல் உடஞ்சிருச்சுன்னா தண்ணியில் நனைஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி உடையிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இதோட வேல்யூவே போயிடும். அங்கே பாருங்கள், அந்த செல்ல இது வந்துட்டு வைக்கக்கூடலாம் அப்படியே கிடக்கு, யாரும் வாங்காமல் அப்படியே கிடக்கு. ஒரே ரீசன் தான். சரி. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அது 2 பிரச்சனை மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு மழை டைமில் வந்துட்டு இந்த மாதிரி சேர் ஆகிடுச்சுன்னா வண்டி இறங்கி வேலை ஆகும்போது நெல் இருக்கும்போது இந்த ஒரு பிரச்சனையும் அவங்க வருது. ஏன்னா அந்த மாதிரி கட்டாந்தறி ஆகிடுது. இந்த மாதிரி கட்டாந்தறி ஆச்சுன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு கல் மாதிரி சவுண்டு கேட்குது பாருங்கள். ஏன்னா இதில் வந்துட்டு அடுத்த வருடம் விவசாயம் பண்ணும்போது மட்டும் அந்த இடத்துல இது வந்துட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு டிராக்டர் வச்சு உழுவ முடியாதுன்னு சொல்கிறாங்க. மண்ணை மறுபடியும் தொழி அடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். இது ஒரு கஷ்டம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நமக்கு பார்க்க தான் நான் ஸ்டார்டிங்கில் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு. நம்ம நினச்ச அளவுக்கு இங்கே ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு நினச்ச அளவுக்கு அவங்க வந்துட்டு ஒன்றும் ப்ராஃபிட் பார்க்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் அதோட வேதனைகள் என்ன அப்படின்றது தெரியுது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நிலத்தை வந்துட்டு எந்த அளவுக்கு நாசம் பண்ணியிருக்குன்ட்டு.
ஃபுல்லாக களிமண் தான். எங்கிட்ட பாருங்கள், சொன்னல நெல் வந்துட்டு நெல் அறுவடை பண்ண நெல்லோட அந்த வைக்க கொலையை யாரும் அறுவடை பண்ணலை, அறுவடை பண்ணல, யாரும் வாங்கிக்கல, வியாபாரம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னு பாருங்கள். ஆக்சுவலி வைக்கக்குள்ள நல்லா தான் இருக்குது. அது அவங்களோட அந்த குவாலிட்டி செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு வைக்கலுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த அவங்க செக் பண்ண குவாலிட்டிக்கு இந்த வைக்கலோட தரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைக்கக்குள்ளையெல்லாம் யாரும் வாங்காமல் போயிருக்காங்க. அந்த பாருங்கள், இந்த நிலம் ஃபுல்லாக கிடக்கு, இந்த வயல் ஃபுல்லாக கிடக்கு. அதுங்கிட்டு பாருங்கள், இது ஃபுல்லாக ஓரளவுக்கு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம விவசாயியா ஒருத்தர் சொல்கிறாரு இதில் எந்த அளவுக்கு லாஸ் ஆகிருக்குன்ட்டு அவரை கொஞ்சம் கேட்போம். இந்த பாருங்க, இந்த பக்கமெல்லாம் பாருங்க, அங்கே வரையும் பாருங்க, இதே நிலைமை தான். ஏரியா பூரா இதே நிலைமை தான். அதுல எல்லாம் வண்டி இறங்கிட்டு எடுக்க முடியாம ரொம்ப தவிச்சு போனாங்க. டிராக்டர் இது கருது வண்டிக்கார ஏயா இறங்கினதுக்கு எங்களுக்கு என்னையா கொடுக்குறீ ஆயிடா வீடா மேற்கொண்டு சண்டைக்கு போயிட்டான். அவரு புறாணி ரொம்ப வசதி இல்லாதவங்க பாடா படிச்சு போட்டாங்க. அப்புறம் இருக்கிறவெல்லாம் சொல்லி மேற்கொண்டு 10,500 வாங்கிட்டு போங்க அப்படின்னு, எனக்கு கட்டாது அப்படின்னு சத்தம் போட்டேன். விருப்பப்பட்டு இறங்கும் போது சொல்லியிருக்கணும்லப்பா, நான் ஓட்ட முடியாதுன்னு சொல்லியிருந்தா கூட போட்டிருப்பாங்க. இறக்கி விட்டு இப்படி உள்ளங்க பேசிட்டு என்ன சொன்ன பருவத்தில் வேண்டிய நான் அப்புறம் என்ன பண்ணுறது, அவங்க கொஞ்சம் வாய்ப்பு வசதி பத்தாது. அதாவது உங்கள் விவசாயம் இருந்து பார்த்தா தான் அதில் இருக்க கஷ்டங்கள்லாம் தெரியுது. எனக்கு வலிக்குதுன்னு நான் சொல்கிறேன். காலு நீ என்ன நல்லா தானே இருக்கிறாரு. கண்டிப்பாக நானே வர வழியில் பார்த்தேன். இவ்வளோ விவசாயம் பண்ணியிருக்கப்போ பரவாயில்ல, விவசாய நேரத்தில் வந்திருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லி தானே தெரியுது இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கீங்கன்ட்டு. அதனால ஒன்று பிரசிடண்ட்டு செயின் வண்டி வச்சுட்டேன் இருக்கேன். செயின் வண்டினா எவ்வளோ தெரியுமா? 3000 ரூபா நேரத்துக்கு. அந்த பெரிய நெல் இருக்கிற மிஷின். ஆமாம் ஆமாம், இதுக்கு வந்து 1800 ரூபா. இந்த பெரிய இந்த பெரிய வீல் போடுறதுக்கு போட்டு அடுத்தது 2.5 ஏக்கருக்கு 4.5 மணி நேரம் ஓடிருக்கான். 2.5 ஏக்கருக்கு 4.5 மணி நேரம்னா 4, 12, 15 ரூபா. அதில் வந்தால் 80 மூடை 70 மூடை வரும், இல்லைன்னா 60 மூடை வரும். 60 மூடை நெல்லில் கருத இருக்கிறவுக்கு 10,000 ரூபா போக, அப்புறம் கூலி கருதறுத்தது, அப்புறம் உரம் வாங்கி போட்டது எல்லாம் போக பயத்தான் எங்களுக்கு மிஞ்சும். போட்டு ஒண்ணுமே இல்லை. வாய்ப்பு இந்த வருஷத்துல அதிகம் வேற ஒண்ணும் இல்லை. நல்லா விளைஞ்சா எங்களுக்கு இருக்கு, இல்லைன்னு நாங்க சொல்ல முடியாது. ஆனா தன்னை மீறிடுச்சு, இப்படி ஒரு காலக்கேடு வந்துருச்சு, மழை பெஞ்சிருச்சு வந்துருச்சுன்னா எங்களுக்கு விவசாயம் ஆதாயம் இல்லை. ஏதோ இந்த வருஷம் போட்டோமா நம்ம வயத்தா மிச்சம், அந்த நிலைமை தான் இருக்கு இந்த வருஷத்துல. ரொம்ப மோசமா போச்சுப்பா. 40 நிமிஷத்துல இருக்கிறது 60 நிமிஷம் அறுத்தா என்ன ஆகும்? ஆமா, அந்த அளவுக்கு 1300 ரூபா விதை நெல், 1600 ரூபா காம்ப்ளெக்ஸ் டிஏபி, யூரியா 250, 300. இதெல்லாம் நல்லா சிந்திச்சு பார்த்தா விவசாயத்துல எங்களுக்கு சம்சாரிக்க ஆதாயம் இல்லை. இப்படி மழை அழிஞ்சா ஆதாயம் இல்லை. அதான் சுருக்கம் சொல்ல போனோம். சரி, கொடுமையான செயல். இந்த வருஷம் ரொம்ப மோசத்துல தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் அந்த பொங்கல் டைம்ல அந்த மழை தான். பொங்கல் ஓரத்தில் அந்த அறுக்க போற நேரத்தில் நம்ம இப்போ கொடியை கருத்து பிடிச்சி அறுக்கு முன்ன பெஞ்சிருந்துச்சுன்னா அறுக்க போற நேரத்தை விட்டுட்டு பயிரா இருக்கையில பெஞ்சா நாங்கள் சந்தோஷப்படுவோம், இல்லைன்னா ஆத்த பொறு பெஞ்சாலும் சந்தோஷப்படுவோம். ரெண்டையும் விட்டுவிட்டு அறுக்க போற நேரத்தில் பெஞ்சுதான் எங்களை கொடியை கருத்து. ரொம்ப சம்சாரிக்கு ரொம்ப நட்டம். என்னை பொறுத்தவரையில 120 மூடை போடக்கூடிய ஆள் இப்போ 65-70 தான் நிற்கி. 50 மூடை அவுட்டு. 50 மூடை இருந்தா எப்படியோ ரொம்ப இல்லாட்டாலும் ஒரு 50,000 ரூபா 40,000 ரூபா மிஞ்சம். இப்போ போன உடனே என்ன பண்ணுது, இப்போ கணக்கு பண்ணி மக சொல்லுது, அப்பா உங்களுக்கு கணக்கு பார்த்தா என்னப்பா ஆகும்னு, 10-15 மூடை சோத்து கூட மிஞ்சாது அப்படின்றீங்க. எங்கள் 2 பேருக்கும் சோத்துக்கு 10 மூடை மிஞ்சுறது கொஞ்சம் கடுசா இருக்கும். இவ்வளோ பெரிய நிலத்துல போட்டு இந்த அளவுக்கு லாஸ்ட்ல வந்து நிற்கிது. என்னையா வெள்ளாம கொட்டி போச்ச. இந்த பார்த்தேன் காமிச்சிருக்கேன். தண்ணி பட்டு போடாம இருக்கையில முளைச்சது. ஆமா, இன்னும் நல்லா மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கிடுவோம், பயிர் ஃபுல்லா நாத்து பாவன மாதிரி. அந்த நெல் ஃபுல்லா கொட்டலைன்னா நமக்கு லாபத்துக்கு வந்துருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. சம்சாரி அதுக்காண்டி போடுறவங்க வெள்ளாம போடுறவங்க சம்சாரிக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. கொட்டி போச்சே, ரொம்ப நெல் கொட்டி போச்சு. ஒரு ஏக்கர்ல ரொம்ப இல்லாட்டாலும் 25 மூடை 30 மூடை வர்றது, 15 மூடை வந்தா என்ன எங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும்? அதை தெரிஞ்சு பாருங்க. ஒரு ஏக்கருக்கு 15 மூடை வந்திருக்கு ஒரு ஆளுக்கு. அழுகிறேன். அப்படி ஏக்கருக்கே 15 மூடை தான் வந்திருக்கு. 17, 18, 20க்கு கீழே தான். 20க்கு மேலே யாருக்கும் போகல. பாருங்க, நான் சொல்றத காண்டிருக்கோம். 20க்கு மேலே இந்த ஏரியாவில் போகலப்பு. அது இந்த கருத இருக்கிறவங்களுக்கு யதார்த்தமாக 1 மணி நேரம் இருக்கிறதெல்லாம் 1.5 மணி நேரம், 1:40. ஆமாம், அந்த அளவுக்கு சகதியாக இருந்தால் வண்டி அதை எடுக்க முடியாமல் தவிச்சு நாங்கள் 20 சென்டில் போய் 25 நிமிஷம் போட்டு
சென்ட் 20 சென்ட்டுக்கு 3 ரவுண்டு வந்தா முடிஞ்சு போச்சு. 10 நிமிஷம் மிஞ்சினா 15 நிமிஷம். எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான், ஒரே மழை தான் வேணும். இயற்கை தான் எங்களை கெடுத்தது. இப்போ நீ கெடுக்கல, நீ வந்து அடிக்க வரான்னு வச்சுக்கோ, 2 அடி வாங்கிட்டு போட போயிட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகலாம். இயற்கை பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? எந்த தடுப்பு சவர் இருக்கு இயற்கைக்கு? கண்டிப்பா வர்ற மழையை தடுக்கிறதுக்கு எங்கள்கிட்ட என்ன இருக்கு? கடவுள் இல்லை, கவர்மெண்டே இருந்தாலும் தடுக்க முடியாது. அது பெய்யறது அழியிறது. விவசாயிகளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாங்கல்ல பாக்குறவங்க. ஆனா அரைகுறையா பெஞ்சிச்சு எங்களுக்கு ஆதாயம் இல்லை, நெல் விலையும் கூடும். 1300 எடுத்தது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த கடைக்கு நம்ம நெல் மூட்டை 1300 வருது, 50 மூட்டை கூட வராது. அது பூரா 80 மூட்டை வர வேண்டியது. இங்கே கிடக்குற நெல் 80 மூட்டை வரணும். 45 மூட்டை தான் கணக்கு வருது. 4 டேங்கு தான் கொட்டிருக்கு. 4 டேங்கு 4 10 40. ஒரு டேங்குக்கு ஒரு 2 முடையோ ஒரு முடையோ கூட இருக்கும். 45 வைவே 45 மூடை 80 மூடை வராது. 45 மூடை வந்தால் எவ்வளோ வரும்? நம்ம கிடைக்கிறது எல்லா கூலியும் எல்லா செலவு எல்லாம் போக கிடைக்கிறது 35. டிராக்டர் செலவு, உரம் போட்டது, உப்பு எல்லாம் கணக்கு பார்த்தா இல்லை 5 மூட்டை நெல் கூட பிறந்த பிள்ளைகிட்ட சொல்கிறேன், எனக்கு 5 மூட்டை கூட மீஞ்சாது. என்ன பண்ணுறது? இப்போதான் நமக்கு எங்களோட சொந்த நிலமா இருக்கவும் போட்டோமா. இப்போ அது போக இந்த அரசூர் திருவாடானைக்கு பக்கத்தில் 45 ஏக்கர் அழிஞ்சியே போச்சு, தண்ணியில் சுத்தமாக எடுக்க முடியல. எங்க கம்மாயில் ஒரு 30 ஏக்கர் போச்சுங்கிறாங்க. பார்க்கல நேரம். அரசூர் கம்மாயும் 30 கம்மாயும் கண்ணால் பார்க்குறோம். அரசூர் கம்மாயில் 45 ஏக்கர் அவுட். விவசாயத்துக்கு யாருக்குமே ஒரு படி நெல் வராது. அதே மாதிரி 30 கம்மாயில் ஒரு 25 ஏக்கர் போச்சுங்கிறாங்க ஒரே கோட்டால். அப்படி போனது அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அது மழையில் தண்ணி கம்மாயில் கொள்ளளவை மீறி கொள்ளளவு அளவு வச்சுருக்கோம். கொள்ளளவுக்கு மீறி போனால் அதை விட தாங்கும். கொள்ளளவோட இருக்கையிலே போயிடுச்சு. அரை விளைஞ்சா கொள்ளைக்காட்டெலாம் ஒரு எப்படியும் கேவலம் போனாலும் 30 ஏக்கருக்கும் 32 600 மூடை விட்டு. சரி ஒரு ஏக்கருக்கு 200 மூடை 20 மூடை வச்சாலும் எங்கே போய் இன்னைக்கு என்ன சம்சாரியை இயற்கையெல்லாப்பா கருத்துருக்கு இந்த வருடம். சரிங்க, உங்களோட கஷ்டங்களை சொல்லியிருக்கோம். பார்ப்போம் என்ன மக்கள் என்ன இது எவ்வளவு காலம் உங்க மனச்சாட்சிக்கு எவ்வளவு காலம். கண்டிப்பா அது ரொம்ப கஷ்டம் தானேயா. ஒரு 4 மூட்டை நெல்லை வச்சுக்கிட்டு எப்படி இவன் கரையேறுவேன்? எவ்வளவு கஷ்டத்துல ஏறி இருக்கான். அந்த காலத்துல எல்லாம் ஆள் வச்சு தானே இருப்பாங்க. ஆள் வச்சு அரைத்தான், அதிகமான செலவு இல்ல. எனக்கு தெரிய இங்க போய் காரைக்குடிக்கிட்ட இருக்கிற சாக்கோட்டையில போய் நானே எங்க ஊர்ல தலையாரி வேலை பார்த்தவன இங்க இருந்து சைக்கிள் ஏறி சாக்கோட்டை எங்கன்னு இருக்கு உங்களுக்கு தெரியாது? இல்ல நமக்கு தெரியாது. அந்த கண்ணங்குடிய அடுத்து 135 ரூபாய்க்கு ஒரு மூடை யூரியா தூக்கிட்டு வந்தோம். இன்னைக்கு அதே யூரியா 450 500 ரூபாயில நிக்கு. மருந்து வகையில 650 ரூபாய்க்கு தூக்குன காம்ப்ளெக்ஸ் மூடை இன்னைக்கு 1600 ரூபா. ஒரு 1000 ரூபா கூடி இருக்கு. நான் நெல்லோட அன்னைக்கு நெல் அப்படி பார்க்க போனா அன்னைக்கு நெல் எவ்வளவுன்னா 450 300 ரூபாய்க்கு தான் எடுத்தான். இன்னைக்கு 1000 தாண்டி போயிருச்சு. ஆனா 1500 1300 போட்டா எங்களுக்கு ஆதாயம். 1000க்கு கீழே இறங்கினா என்ன ஆதாயம்? அதுதான் இப்ப இயற்கை இது சூழ்நிலையும் போக வியாபார தோதலையும் ரொம்ப இறங்கிடுச்சு. வியாபார தோதல ரொம்ப இறக்கிட்டாங்க. 300 நாங்க இப்ப 200க்கு வந்துருச்சு. இந்த அந்த நெல் 300 சொன்னது 1300 சொன்னது 300 சொன்னது இப்ப 200க்கு. இதுவரையும் அது எடுக்கிறக்கே திணறேன். இந்த பாருங்க எவ்வளவு நேரம் காத்துக்கிருக்கேன். என் மகள் நான் எவ்வளவு நேரம் பாத்துக்கிறேன். நெல் எடுக்க வரேன்னு சொல்லி என்ன செவ்வாப்பட்டில நிக்கிறாங்க, சிறுவாலூர்ல நிக்கிறாங்க. அப்போ நீங்க நில்லுங்க நான் வந்துடுவாங்க. மானப்பட்டு இருக்கு கலந்து போச்சுன்னா அதுவும் போச்சு. ஏற்ற மாட்டேன். ஆமா அதுக்கு தான் படுதாவெல்லாம் எச்சரிக்கையா வச்சிருக்கேன். 3-4 படுதா. சரி இதுக்குள்ள எத்தனை ஏக்கர்ல எடுத்த நெல் அது? எது இந்த கிடக்குற நெல்? கிடக்குற யாமட்டு மட்டும் 2 ஏக்கருக்கு மேல 2 ஏக்கர் 20 சென்ட்ல எடுத்த நெல்லுக்கு அந்த நெல் ஒன்றும் புண்ணியம் இல்லை. அதான் சொல்றேன். நீங்க குமிச்சு கிடக்கிறது எல்லாமே வா அந்த வெள்ளையை திறந்து இருக்கிறது அது மட்டுமா? அது மட்டும் 2 ஏக்கர். 2 ஏக்கர். அதுல என்ன எங்களுக்கு ஆதாயம் இருக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க. கேட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது 1 ஏக்கர் நெல். அந்த சிவப்பு படுதா அது எவ்வளவு இருந்தது தெரியுமா? 19 மூடை 20 மூடை தான் இருக்கு. ஐயோ அந்த அளவுக்கு தான். 1 ஏக்கர் போன வருஷம் 32 மூடை வந்துச்சு. ரொம்ப அதான் 32 மூடை வந்தது. 2 டேங்க் தான் வந்திருக்கு. 2 டேங்க் 19 20 மூடை. அதுக்கு மேல வராது. ஏன்னா இந்த நெல் பதவதன்னு ஒரு ரேட் வெயிட் வராது. சோதியா இருந்தா அந்த 2 டேங்க் எப்படி 22 23 பிடிக்கும். இன்னொரு டவுட்யா, இப்ப ஏன் இந்த முன்ன மாதிரி வந்துட்டு ஆள் வச்சுலாம் நெல் அறுக்கிறது இல்ல? இப்ப எங்க ஆள் இருக்கு? ஆள் வர மாட்டாங்க. ஆள் இல்ல. இந்த என் மகள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில சோத்துக்கு ஆள் கொண்டாந்து வச்சு திண்டுக்கல்ல இருந்து நான் எடுத்தேன் கலை. 4 ஆள் 5 ஆள் வச்சு சோத்துக்கு கிடைக்க. அவங்களுக்கு எவ்வளவு தெரியுமா? சாப்பாடு விட்டு 200 ரூபா 10 நாளைக்கு எடுத்தாங்கன்னா அந்த காசு தான் கொடுத்தாங்க. இப்போ ஒரு ஆள் வந்து இறங்கணும்னு என்ன கேட்குறாங்க தெரியுமா? அந்த அத்தை குத்தி ஆளுங்க 400 ரூபா களை எடுப்பு கூலி, 2 பலகாரம், ஒரு டீ.
வந்து இறங்கணுன்னு போகையில் காருக்கு காசு கொடுத்து. ஐயோ, இப்போ எவ்வளோ வரும்? 500 ஒரு ஆளுக்கு, ஒரு ஆளோட செலவு மட்டும். எவ்வளோ இடம் இருப்பாங்க? 10 சென்ட் கூட இருக்க மாட்டாங்க. இது போக மருந்து அடிக்கிற கூலி, மருந்து செலவு, உழவு செலவுலாம் பார்த்தா சம்சாரிக்கு இன்னி ஈடு இல்லை. எனக்கு தெரிஞ்ச 71 வயசு ஆகுது. இன்னி சம்சாரி மிச்சம் கட்டுறதுக்கு இயற்கை தான் கோளாறு. சுருக்கமத்தில் பண்ண இயற்கையே நல்லா ஓரளவு கொஞ்சம் ஏதோ போட்டோமா ஒரு 10,000 மிஞ்சு, ஒரு சமைச்சாரிக்கு ஒரு 50,000 மிஞ்சு, பெரிய சமைச்சாரிக்கு. ஏன் மாதிரி ஆளுக்கெல்லாம் ஒரு 40,000 30,000 மிஞ்சு இருக்கலாம். இந்த வருஷத்தில் அதெல்லாம் மிஞ்சாது. வாங்கினவனுக்கு என்ன ஒன்று போகிற மாதிரி தெரியல. பெரிய விவசாயிகளுக்கே ஒன்றும் இல்லைன்றப்போ இப்போ சின்ன இந்த ஒரு ஏக்கர் ரொம்ப நிறைய சின்ன சமைச்சாரி என்ன அதில் ஒரு ஆதாயம் இருக்குன்னா, உழைப்பு பூரா அவங்களே உழைப்பாங்க. அவங்களே உழைப்பாங்க. ஒரு வீட்டில் கொண்டாடி போய் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம், ஒரு ஏக்கர் போட்டிருக்காங்கன்னா அவங்களே உழைச்சிருவாங்க. உழைச்சதுக்கு ஊதியம் என்ன அடைக்கும்னா சோத்துக்கு எல்லாம் 6 மாதத்துக்கு அந்த தான் மிஞ்சு. அந்தந்த கிராமத்துல அதுக்கெல்லாம் ஆள் இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரிலாம் இல்லப்பா, எல்லாம் படிச்சுட்டு வெளியில போயிருதுங்க. யாரு இப்ப நாங்கெல்லாம் படிச்சுட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா நம்ம தலையெழுத்து நம்ம அப்பா அம்மா போட்டுட்டாலே நம்ம பாக்குறமேன்னு பாக்குறான். மித்தபடியெல்லாம் வந்து இப்ப யாரு இந்த ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளம் கொடுத்தாங்கன்னா அங்க போயிடாதப்பா. இதுல என்ன மருமகளும் வந்து வீட்டுல சோறையோட சமைக்க மாட்டாங்க. எங்க வீட்டுக்கார சமைச்சு போடுறத சாப்பிட்டு இருந்துட்டு மறு வேலை கிளம்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. வெளியில கூட்டி கொண்டு நாங்கெல்லாம் வந்து இப்ப நாங்க அப்பாவில இருந்து எங்க அப்பா பரம்பரையா போட்டனால நாங்க வேலை வாக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். இல்லன்னா இப்ப போய் எங்கிட்ட ஒரு 300 ரூபா சம்பளம் கொடுத்தா தேவையில்லை. இப்ப போற நிழல்ல இருந்து இந்த வெயில்ல கிடக்க முடியுமா யாரும்? கண்டிப்பா கண்டிப்பா. வெயில்னா இப்ப போடுற வெயிலே இருக்க முடியாது, மழையிலே வேலை ஆக்க முடியாது. அப்படி இந்த ஒரு சில ஊர்ல எல்லாம் இந்த கம்மா வேலை நம்ம கவர்மெண்ட் வேலை கொடுக்குது இல்லக்கா, 100 நாள் வேலை அதுக்கு போறாங்க. அதுக்கு போறவங்க இதுக்கு வர மாட்டாங்க. ஒரு தனியார அதுல என்னன்னா போன உடனே செத்தோட அங்கே கொத்துவாங்க, துண்டை படுத்துக்கிறாங்க. அப்புறம் 1 மணிக்கு ஒரு போட்டோ எடுப்பாங்க, வீட்டுக்கு 1:30க்கு வந்து 2 மணிக்கு வந்துருவாங்க. இது அப்படி இல்லையே, காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சா 1:45 வரையும் இங்க களை எடுத்துக்கிட்டு. ஆமா, அதுவும் ஒரு இடையூறா இருக்கு விவசாயிகளுக்கு 100 நாள் வேலைன்றது. நான் இல்ல எனக்கு முடியல, நான் போய் அங்க 100 நாள் வேலைக்கு போறேன் அப்படின்றாங்க. நம்ம பேச முடியாது, வம்பா கூப்பிட முடியாது. உன்னை வந்து வம்பா கூப்பிட்டோம்னா நீ வரலைன்னு சொன்னீங்கன்னா உன்னை எப்படி கூப்பிடுறது? உன்னை வந்து விவசாய வேலைக்கு வான்னு கூப்பிடும் போது நீ வரலைன்னா உன்னை வருத்தப்படுறதுக்கு இடம் இருக்கா? கண்டிப்பா. நான் 30 பரம்பேன், 30 போய் என்ன பண்ணுவேன், யாராச்சும் ஒரு 100 நாள் வேலையில் நின்றுட்டு நீ பார்த்தேன். அந்த தோசாப்பா இப்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கு. சம்சாரியை நட்டப்படுத்தி ரொம்ப செத்துக்கிட்டு வருது பாருங்க. நீங்க படிச்ச விவசாயம் நாங்களும் படிச்சிருக்கோம். விவசாயத்துக்கு உழைக்கிறதுக்கு இப்ப எல்லா இயந்திரம் வந்தாலுமே இப்ப மருந்தடிக்க மிஷின் வந்துருச்சு. இப்ப ட்ரோன் வச்சு ஒரு 10 ஏக்கர் போடுறாங்கன்னா அவங்க ட்ரோன் வச்சு அடிக்கிறாங்க. இப்ப நாங்க சின்ன விவசாயம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் ட்ரோன் வச்சு அடிக்க முடியுமா? அதுக்கு வந்து ஒரு ஆள் பிடிச்சி முடிஞ்சவங்க அடிச்சிருவா. அவங்கள முடியாதவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆளை கூட்டி அடிச்சாங்கன்னா ஒரு கேனுக்கு 80 ரூபா, ஒரு டேங்கர் ஒரு கேன் அடிக்க 80 ரூபா. அப்ப இந்த மாதிரி இடத்துக்கு 2 டேங்கர் இது ஒரு நிமிஷம் இருக்கும். டேங்கர் அடிக்கும்போது அதுலயே எங்களுக்கு எவ்வளவு பாருங்க, 80 160 ரூபா. அப்ப மருந்து வேலை இப்போ இதை ஃபுல்லாக கணக்கு பண்ணாவே விவசாயிகளுக்கு எதுவுமே மிச்சம் இல்லை. 2000 3000 மூடைக்கு கொடுத்தா கூட மிச்சம் இருக்காதுப்பா. இப்போ பார்க்க போனால் இப்போ நேரத்தில் இருந்து 3 நாளாக இப்போ நாங்கள் அடுத்த நைட்லாம் 9 மணி வரைக்கும் மிஷின் விட்டு தான் இருக்கிறோம். மிஷின் காரத்துக்கே இப்போ எவ்வளோ காசு? கண்டிப்பாக அதான் ஐயா சொன்ன 1 மணி நேரத்துக்கு 3000 ரூபாயா? 3000 ரூபா. இந்த தண்ணி மிஷின் இல்லை, அதுலேயும் பாதி நெல் இங்கே போயிருக்கு. ஆமாம், அந்த அளவுக்கு நச்சு அந்த ஆளுகளை சிவன் துறையில் வைக்கல, நச்சு எடுத்து மாட்டு கூட வைக்கல முடியாது. அந்த அவங்க கட்டி கிடப்பாரு எல்லோரும் வாட்ச் பண்ணியிருப்பீங்க எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பாங்கன்ட்டு. அதாவது நம்ம பார்த்தப்போ 2 விவசாயிங்க தான், ஒரு குடும்பத்தோட 2 விவசாயிகள் மட்டும்தான். இன்னும் நம்ம நாட்டில் எவ்வளோ விவசாயிங்க இருப்பாங்கன்னு பார்த்துக்குங்க. ப்ளஸ் இதில் வந்துட்டு அவங்க அது சாகுபடி அதிகம் பண்ணுறவங்க, விவசாயம் அதிகமாக பண்ணுறவங்க கொஞ்சம் பெரிய விவசாயம்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சிலர் இந்த 1 ஏக்கர் 1/2 ஏக்கரு சென்ட் கணக்கிலலாம் செய்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்க நிலைமையில நினச்சி பாருங்கள். இங்கே ஒரு வைக்கக்குளம் இருக்குது பாருங்கள், இந்த வைக்கக்குளை கட்டிட்டு கீழே பாருங்கள் எவ்வளோ வைக்கக்குளை கிடக்குன்ட்டு. ஆக்சுவலி செப்பல் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதை மதிப்போம். கழட்டி போட்டேன். பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நெல் வேஸ்ட்டாக போய் கிடக்குன்ட்டு. இந்த நெல்லை யாருமே எடுக்கலை. ஃபுல்லாமே இந்த மலையில் நனைஞ்சு போய் கீழே சாஞ்சு போன நெல் தான். அது ஃபுல்லாக கீழே தரைய தெரியாத அளவுக்கு நெல் கிடக்கு.
அவங்க வந்துட்டு அதான் அந்த வைக்கக்குள்ளே எடுத்தவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த இது ரொம்ப கருத்துருச்சு, இந்த வைக்கல் எங்களுக்கு வந்துட்டு தாங்காது, இதோட தரம் வந்துட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்டின வைக்கல, மூட்டையை கட்டின வைக்கலாம் போட்டு போயிருக்காங்க. ஒரு வைக்கலுக்கு 30 ரூபா, 50 ரூபா, 40 ரூபாய், 50 ரூபாய் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க 30 ரூபாய்க்கு கூட எடுக்கலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேதனையோடு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவை. 2 விவசாயிகளோட வேதனைகளை புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆக்சுவலி இந்த ஊருக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது கம்மாக்கரைன்னு இருந்துச்சு. இந்த ஊருக்குள்ள என்ட்ரன்ஸில் என்ட்ராகும்போது நிறைய எக்ஸைட்மெண்ட்டோடு உள்ளே வந்தோம். ஆனால் வந்து பார்த்தா நம்ம நினச்சதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டாகவே இருந்துச்சு அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா. ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும், கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி அதோட அறுவடையில் எந்த அளவுக்கு லாபம்னு பார்க்குறாங்கன்றது பார்த்துருப்பீங்க வீடியோலையே. ஸோ முடிஞ்ச வரை விவசாயிங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. விவசாயிங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்கன்னா நேரடியாக அவங்களுக்கு போய் கொடுக்குறீங்களோ இல்லையோ, அவங்க அறுவடை செய்கிற ஒவ்வொரு காய்கறிலையும், ஒவ்வொரு அரிசிலையும், ஒவ்வொரு பொருளையும், ஒவ்வொரு விவசாய பொருட்களையும் நிறைய மதிப்பு கொடுங்க. அவங்கள வந்துட்டு கடவுளாக வணங்கணும். சொல்லப்போனால் அந்த அளவுக்கு வணங்கினா தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை கொடுத்து பார்த்தீங்க. ஆக்சுவலி எனக்கே ஒரு மாதிரியாக தான் மனசு கில்ட்டியாகி தான் வீடியோ எடுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போச்சு அவங்களோட கதையை கேட்டவுடனே. ஸோ ரிட்டன் திரும்பிட்டேன். நான் வந்தது ஒரு கான்டென்ட்டுக்காக வந்தேன், ஒரு வீடியோ போடுறதுக்காக வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னே எனக்கு அந்த மாதிரி வீடியோ போடுற மைண்ட் செட்டே போச்சு. ஸோ நான் திரும்ப வீட்டுக்கு போயிட்டு திரும்ப ஊருக்கு கிளம்பிட்டேன். சரிங்க, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:40 மார்னிங், 11:40 11:45 ஆகிப்போச்சு. அவ்வளோதான், 11:45 ஆகிப்போச்சு. ஒரு கிளம்ப வேண்டியதான், வேறு இன்னும் எடுக்கணுன்ற அளவுக்கு எனக்கு மைண்ட் செட் வரல. கம்மாக்கரை விவசாயிகளோட அருமையை உணர வச்ச ஊர். நம்ம ஒன்று நினச்சி போனோம், அது ஒன்று நடந்துச்சு. உண்மையிலே கம்மாக்கரை வந்துட்டு சூப்பரான ஊர் பிரதர், அதை நான் ஒத்துக்கிறேன். அற்புதமான ஊர்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தவங்க மனசையே மாற்றி அனுப்பிச்சுன்றப்போ அந்த ஊரோட உணர்வுபூர்வமாக ஒரு பந்தம் இருக்குதுன்னு சொல்லலாம். சரிங்க பிரதர், பார்ப்போம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஊர் பக்கம் வந்துட்டு அதாவது சிறுநல்லூர், சரிங்களா? அந்த சிறுநல்லூர் பஞ்சாயத்து தேவகோட்டை வட்டம்னு சொல்கிறாங்க. இந்த ஊர் பக்கம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இதோட கஷ்டம் என்னன்னு தெரியப்படுத்துங்க. ஓகே, பாய்.